ஜோ கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பேலியோ கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது கூட போனஸ் ரெசிப்பியாக ஒரு சூப்பர் டேஸ்டியான கோகோனட் சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேலியோ கார அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய் துருவல், சீஸ், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சீரகம், சோம்பு, இஞ்சி, கொஞ்சமாக உப்பு. இது கூட 2 முட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முட்டையை தவிர மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், இவ்வளோ திக்காக இருந்தால் ஓகேவாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை நம்ம தனியாக தான் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். ஜார்லேயே போட்டு அரைச்சிங்கன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வரும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் ஆயிரும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் காஞ்சதுக்கு அப்புறமேலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக தோசை அடை மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ரொம்ப பெருசாக தோசையாட்டம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இது ஈஸியாக எடுக்க வரும், ஏன்னா முட்டை தானே போட்டிருக்கோம், அதனால் ஈஸியாக எடுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இது மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லாட்டி ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும், அப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் போய் ரொம்ப கெட்டியாக ஆயிரும். இந்த அளவுக்கு 3 தோசை வந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஆனியன்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தோசையை ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆனியன் மேலே தூவி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாமே தூவி லேசாக இது இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி போடுறப்ப அந்த ஆனியன்லாம் உதிராமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கார அடை ரெடி ஆயிடுச்சு. இது இந்த தேங்காய் சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஒரு சிம்பிள் ரெசிபி, அது இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் தேங்காய் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமேலு ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 4 பாதாம் மட்டும் சேர்த்திக்கலாம். அப்போ சேர்த்துறப்ப உங்களுக்கு அந்த தேங்காய் பிரிஞ்சு நிற்காமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிருங்க. அவ்வளோதான், அது ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்டியான சட்னியோட பேலியோ கார அடையை செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.